வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தேன்னா சண்டே அதுவுமா ஒரு ஸ்பெஷல் சமையல். என்னன்னா மிக்சட் வெஜிடபிள், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் இல்லை, சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிற வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ், இந்த சண்டேல மீந்து போன வெஜிடபிள்ஸ், நம்ம வாரம் வாங்குற வெஜிடபிள்ஸில் மீந்து போனதை வச்சு பண்ணலாம். இல்லை இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் வாங்கியும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு தொட்டுக்கலாம். செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய், சௌ, உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேரட், தக்காளி, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே போட்டிருக்கேன். அவரைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இதை அடுப்பில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். காயெல்லாம் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி நிறையா போட்டு வேக விட்டுருக்கேன். இந்த மூடி போட்டு வேக விடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு கூட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கு. இது கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். ஒரு 20 மிளகா. இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சி, தோரம்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதை வறுத்து, இதை தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காயை வறுத்து அரைச்சி அந்த பருப்போடு சேர்த்து இதில் காய்கறியில் போட்டால் கூட்டு ரெடி. இப்போ காய்கறி வெந்துடுத்து. இப்போ அரைச்ச அரவையும் தோரம்பருப்பு வேக வச்சதையும் இதில் கொட்டி கலர வேண்டியது தான். லஞ்சு செஞ்சு முடிச்சாச்சு. சிகப்பரிசி சாதம், பிசிபேலா மாத் மாதிரி எல்லா காயும் போட்டு பண்ணியிருக்கேன். 1 பாட் ரைஸ் மாதிரி குக்கர்லேயே போட்டு இது செய்யலாம். இது வந்து கூட்டு இல்லை குழம்பு எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதில் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணது. இதுக்கு தொட்டுக்க அப்பளம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.